ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோஹிணிக்கெலாம் எவ்வளோ பட்டாலும் அவங்க திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ரோஹிணிக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்கள சூழ்ந்து இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, பிஏவோட பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க அம்மா அண்ட் பையனை பார்த்துக்கிற பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், அதோட அவங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய ரகசியங்கள் எல்லாமே வந்து அடங்கியிருக்கு. அதை எல்லாத்தையும் மறைச்சி தான் மனோஜை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த வீட்டில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இது எல்லாத்தையுமே மறந்துட்டு அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முத்து அண்ட் மீனா இவங்க 2 பேரையும் கஷ்டப்படுத்துறதையே ஒரு நோக்கமாக வச்சுட்டு அதையே ஒரு வேலையாகவும் பார்த்துட்ருக்காங்க. இது வந்து அவங்களுடைய கண்டிப்பாக ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்களுடைய பிரச்சனைகளே அவ்வளோ தூரம் இருக்கும்போது இவங்க 2 பேரையும் கஷ்டப்படுத்துறதை மட்டுமே ஒரு வேலையாக பார்க்குறது அப்படின்றது இது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு. இந்த மிகப்பெரிய தப்பை தான் ரோஹிணி வந்து அடுத்தடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஒரு டைம் 2 டைம் கிடையாது. எப்போவுமே பார்த்திங்கன்னா முத்து அண்ட் மீனாவுக்கு ஒரு பிரச்சனை தானாக நடந்தாலும் சரி, அல்லது இவங்க கொடுத்தாலும் சரி, அதில் வந்து யாருக்கு அதிகப்படியான சந்தோஷம்னு பார்த்திங்கன்னா ரோஹிணி அண்ட் விஜய் இவங்க 2 பேருக்குமே அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டாங்கன்னா அதில் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. இது வந்து ரோஹிணியோட மாபெரும் தப்பு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பின்னால் இவங்க தான் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா ரோஹிணி பக்கம் வந்து எந்த ஒரு நியாயமுமே கிடையாது. இப்போ மீனா பக்கத்தில் வந்துட்டுருக்கிற பிரச்சனைகள் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள். அது வந்து அதுவும் ஏன் எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, விஜயாவுக்கு வந்து மீனா மேலே அப்படி ஒரு ஈகோ. அவகிட்டலாம் நம்ம வந்து இறங்கி போகிறதா, அவள் வந்து ஒரு பூக்கட்டுறவ அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தரத்தை வந்து குறைச்சி போட்டு அவங்களோட மதிப்பை வந்து அவங்க வந்து நினச்சி கூட பார்க்காம பேசுகிறாங்களே தவிர, மற்றபடி மீனாவுக்கும் விஜயாவுக்கும் வந்து எந்த விதமான பிரச்சனைகளுமே கிடையாது. எப்போ வந்து பணம் இருக்கிறவங்க தான் வசதி, இல்லாதவங்க கீழே அப்படின்ற எண்ணம் வந்து விஜயாவோட மனசை விட்டு போகுதோ, அப்போவே வந்து மீனாவுக்கும் விஜயாவுக்கும் இடையே இருக்கிற பிரச்சனைகள் வந்து முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மனோஜ் வந்து சின்ன வயசில் பண்ண தப்பை முத்து வந்து பழி ஏற்றுக்கிட்டதுனால மட்டும்தான் முத்து வந்து இப்போ வரைக்கும் நீ வந்து எனக்கு நல்ல பையனே கிடையாது அப்படின்னு சொல்லி விஜயா வந்து நினச்சிட்ருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் எப்போ வெளியில் வருதோ அப்போவே பார்த்திங்கன்னா முத்துவுக்கும் விஜயாவுக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே வந்து முடிஞ்சு போயிடும். ஆனால் ரோஹிணி வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஃப்ராடு வேலைகள் என்றைக்கு விஜயாவுக்கு தெரிய வருதோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா விஜயாவுடைய கொடூரமான முகத்தை வந்து கண்டிப்பாக ரோஹிணி பார்த்தே தீருவாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா விஜயாவுடைய கேரக்டருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க வந்து கண்டிப்பாக மன்னிக்கவே மாட்டாங்க. அவங்களால வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஏற்றுக்கவே முடியாது. அதுவும் இவ்வளோ நாள் வந்து அவங்கள முட்டாளாக்கி இவ்வளோ தூரம் நடிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் என்றைக்கு வெளியில் தெரியுதோ அன்றைக்கி தான் ரோஹிணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ரோஹிணி அண்ட் வித்யா அவங்க 2 பேரும் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எப்படியாவது முத்துவுடைய மொபைலை வந்து திருடியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் கொலுவில் வந்து வச்சு எடுத்துட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலையால் அது முத்து அண்ட் மீனாவாலேயே அந்த ஃபோன் வந்து உடஞ்சி போயிடுது. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க கைக்கு வந்து அந்த வீடியோ வந்து கிடைக்கல. முத்து வந்து ஃபோனை நானே சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டார் இல்லையா. அதனால் பார்த்திங்கன்னா ரோஹிணி வந்து பயங்கர கடுப்பில் இருந்தாங்க. அப்படி கடுப்பில் இருந்தவங்களுக்கு இன்றைக்கி எபிசோடில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து கிடச்சிருக்கு. அப்படி என்னன்னு பார்த்திங்கன்னா, முத்து அண்ட் மீனா வந்து கிறிஷையும் அந்த கிறிஷோட பாட்டியையும் வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்து போயிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக குழுவுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கிறிஷையும் அவங்க பாட்டியும் இன்வைட் பண்ணும்போது அவங்க வரலன்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. அப்போ கிறிஷ் வந்து இல்லை நான் வருவேன் பாட்டி, போகலாம் பாட்டின்ற மாதிரி சொன்னோடனே அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அவங்க பாட்டி, அதாவது ரோஹிணியுடைய அம்மா வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பேசுகிறாங்க ரோஹிணிக்கிட்ட. இந்த மாதிரி கல்யாணி என்னையும் தம்பியும் கூப்பிட்றதுக்காக முத்துவும் மீனாவும் வந்திருக்காங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டவுடனே, இப்போ உங்கள் வீட்டில் கொலு வச்சுருக்காங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோடனே, முத்துவும் மீனா வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னோடனே, அப்போ நீ கிறிஷை வேறு எங்கேயாவது மறைச்சி வச்சியா அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே, இல்லை அவன் நான் கடைக்கு போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளேயே அவங்க வந்து கிறிஷை பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரோஹிணியோட மாஸ்டர் மைண்ட் வந்து ஒரு கேவலமான பிளான் யோசிச்சுட்டு சரிம்மா நீ அவங்கள வந்து கண்டிப்பாக நீ அவங்க கூட கிளம்பி வந்துரு, ஆனால் அங்கே வந்து நான் சொன்ன மாதிரி தான் நீ பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அம்மாவையும் கிறிஷையும் வர சொல்லிடுறாங்க. அவங்களும் வேறு வழி இல்லை இல்லையா. என்னதான் முத்து மீனாவும் நல்லவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்க பொண்ணு தான் வந்து அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தான் வந்து அவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கும் வேறு ஆப்ஷன் கிடையாது. பொண்ணுக்கு ஃபேவராக மட்டும்தான் அவங்க வந்து நடந்தாகணும். அதனால் ரோஹிணி சொல்கிற எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு அவங்களும் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வர்றாங்க. என்னன்னு பார்த்தா கிறிஷுக்கு வந்து கண்ணன் வேஷம்.
கண்ணன் வேஷம் போட்டு முத்து வந்து கூட்டிகிட்டு வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே முத்து வந்துடுறாரு. வந்தோடனே எங்கடா போனேன் அப்படின்னோடனே ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு முக்கியமான கெஸ்ட்டை வந்து இன்வைட் பண்ண போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, முக்கியமான கெஸ்ட்டா, சினிமா ஸ்டாரா அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்குறாரு. டேய் இது என்ன கடத்திறப்பு விழாடா, எதுக்கு எடுத்தாலும் சினிமா ஸ்டாரை கூப்பிட சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி முத்து சொன்னோடனே, அதுக்கப்புறம் மீனா பின்னாடியே வர்றாங்க. யாரும்மா என்ன சொல்கிறாங்கன்னு அண்ணாமலை கேட்கும்போது, நிஜமாவே தான் மாமா கிருஷ்ணர் வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொன்னோடனே, அவங்க விஜயா வந்து என்னடி பேசிக்கிட்டு இருக்கா, உளறிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, இல்லை அத்தை நிஜமாவே பகவான் கிருஷ்ணர் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, கிருஷ் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அந்த பையன் வந்து கிருஷ்ணர் கெட்டப்பில் வர்றான். இதை பார்த்தா ரோஹிணிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம், அளப்பரிய சந்தோஷம் அவங்களுக்கு. ஏன்னா தன்னுடைய பையன் வந்து கிருஷ்ணர் கெட்டப்பில் இருக்கான் இல்லையா, அவங்களுக்கு வந்து அவன் வந்து அவங்க கண்ணுக்கு அவ்வளோ ஒரு அழகாக தெரிகிறான். அவனை தூக்கி கொஞ்சம் போல் இருக்குது ரோஹிணிக்கு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே உடனே விஜயா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இதுங்க தான் இதுங்களுக்கு தான் இவ்வளோ அலப்பறை பண்ணியா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அந்த பையன் கிருஷ்ணர் கெட்டப்பில் இருக்கான், அதனால் நீ வந்து தேவையில்லாமல் எதுவும் பேசாத அப்படின்ற மாதிரி பார்வதி சொன்னோடனே, ஆமாம் இவன் பெரிய கிருஷ்ணர் கெட்டப் போட்டால் இவன் பெரிய கிருஷ்ண பரமாத்மா ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு விஜயா வந்து அதை பெருசாக எடுத்துக்கல, அந்த இடத்த விட்டு கடந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா, கொலு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. கொலு வந்து முடிய போகும்போது பார்த்திங்கன்னா, மீனா வந்து எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது இன்றைக்கி வந்து கிருஷ்ணருடைய கையாலே எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கிருஷ்ண இப்போ எல்லாருக்கும் பிரசாதம் கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது பிரசாதத்தை வந்து மீனா வந்து கிருஷ்க்கு கொடுக்குறாங்க. அந்நியாரோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ பேசாமல் எங்கள் வீட்டிலே இருந்துக்கிறியா கிருஷ், நாங்கள் உன்னை நல்லா பார்த்துக்குறோம், நீங்கள் இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே பார்த்திங்கன்னா ரோஹிணிக்கு அவ்வளோ ஒரு கோபம் வந்துடுது. அந்த இடத்துல ரோஹிணியோட அம்மா கிட்ட அவங்க தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா, நான் சொன்ன மாதிரி தான் நீ பேசணும்னு. அப்படி என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தத்தெடுக்கிற விஷயங்களுக்கு முத்து மீனா வந்து நீ நல்லா வஞ்சி விடணும் அப்படின்னு சொல்லி தான் பேசியிருந்தாங்க. அதே மாதிரியே இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ எங்கள் கூட இருந்துக்கிறியா, நாங்கள் உன்னை நல்லா படிக்க வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி முத்து மீனாவும் சொன்ன உடனே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிருஷோடைய பாட்டி பயங்கரமாக கோபப்படுறாங்க. நிறுத்துப்பா, நீ என்ன ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, அவனுக்கு என்ன யாரும் இல்லை, அவன் யாரும் இல்லாத அனாதை பையன் நினச்சியா, பாட்டி நான் ஒருத்தி உயிரோடு இருக்கேன், அம்மாவும் இருக்கா, அதனால் நீங்கள் வந்து தத்தெடுக்கிறத பற்றிலாம் பேசாதீங்க, ஆல்ரெடி என்கிட்ட கேட்டுட்டீங்க, நான் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, ஆமாங்க நீங்கள் பதில் எதுவும் சொல்லலை இல்லை அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. அப்போ வந்து அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட பதில் சொல்கிறதுக்கு மறந்துருப்பேன், அவ்வளோதான், நான் என் பொண்ணுக்கிட்ட பேசினேன், என் பொண்ணு அங்கே ஃபாரினில் உழைக்கிறதே எங்களுக்காக மட்டும்தான், நான் வந்ததுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக அவங்களை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா, அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு கருணை காட்டுற வேலையெல்லாம் வேண்டாம், அவள் வந்து என்னோடய பிள்ளை எங்கன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணோடைய பாட்டி சொல்லிடுறாங்க. இவங்க அந்த இடத்த வந்து பெருசாக எடுத்துக்கல, அவங்க வந்து இந்த இடத்துல பொறுமையாக கூட சொல்லியிருந்துருக்கலாம், ஆனால் அவங்கள வந்து திரும்ப வரவே விடாமல் ஆக்கணும் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய வித்யா அண்டு ரோஹிணியோடைய பிளான். அதனால் பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் இப்படி தான் பேசுகிறாங்க அவங்க அம்மாவும். அதனால் அவங்களுக்கும் வேறு ஆப்ஷன் கிடையாது. இந்த இடத்துல விஜயாவாக இருக்கட்டும், மீனாவாக இருக்கட்டும், எல்லாருடைய வாயிலையும் கெட்ட பேர் வாங்குறது யாருன்னு பார்த்திங்கன்னா ரோஹிணியோடைய அம்மா தான். இருந்தாலும் ரோஹிணிக்கு வந்து அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய லைஃப் மட்டும்தான் முக்கியம், அவங்களுடைய லைஃப்பை காப்பாற்றிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அவங்க பார்த்திங்கன்னா முத்து மீனா கிட்ட ரொம்பவே ஹார்ஷாக பேசிடுறாங்க. இது வந்து மீனாவுக்கு வந்து பயங்கர கஷ்டத்தை தான் கொடுக்குது. அப்போ அந்த இடத்துல மீனா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி கேட்டோம்லம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் கேட்டோம்மா, நான் ஏதாவது பதில் சொன்னேன்னா, அப்படி பதில் சொல்லாதப்பவே தெரிய வேண்டாமா எனக்கு வந்து இதில் விருப்பம் இல்லை அப்படின்றது, ஏதோ 2-3 தடவை எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுனால நீங்கள் பண்ண எல்லாத்தையுமே நான் வந்து கண்டிப்பாக பொறுத்துக்கிட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் என்னாலலாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது, நீங்கள் பண்ணுறது எல்லாமே தேவையில்லாத வேலைகள் அப்படின்ற மாதிரி அந்த ரோஹிணியோடைய அம்மா வந்து சொல்லிடுறாங்க. இது வந்து முத்து மீனாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து அந்த விஷயத்தை ஈஸியாக கடந்து வந்துடுவாங்க அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ பார்த்திங்கன்னா முத்துவுக்கு தான் முகமே ரொம்ப மாறிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, ஒருவேளை அந்த பையனுக்கும் இதில் விருப்பம் இருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, அந்த பையன்கிட்டே கேட்போம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. அதாவது ரோஹிணியோடைய அம்மா வந்து கிருஷ்கிட்ட கேட்குறாங்க,
பாட்டிக்கிட்ட உண்மையே சொல்லு, உனக்கு வந்து என் கூட இருக்க பிடிச்சிருக்கா இல்லை இங்கே இருக்க பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே அவன் யோசிக்கிறான் ஒரு நிமிஷம். ரொம்ப யோசிச்சுட்டு அங்கே தான் எங்கள் அப்பா இருக்கார், அதாவது எனக்கு வந்து எங்கள் அம்மா கிட்ட இருக்கணும்னு தான் ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இந்த ரோகிணிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம்தான். எனக்கு எங்கள் அம்மா கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரோகிணியோடைய முகமே ஒரு நிமிஷம் ரொம்பவே சேடாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எந்தோடைய அம்மாவுக்குமே வந்து இந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பிள்ளைங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது அப்படின்றது ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த சூழ்நிலையில் தான் ரோகிணி வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த விஷயங்களை விட்டு ரோகிணி எப்போ மீண்டு வெளியில் வருவாங்க அப்படின்றதே தெரியல. சரி, ஒரு பக்கம் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷோரூம் இருக்கு இல்லையா, ஷோரூமில் வந்து மனோஜ் வந்து பயங்கரமான கலாட்டா பண்ணிகிட்ருக்காரு. ஷோரூம்லேயே படுத்து வந்து உறங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவரை பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க. ஒரு எம்டி இந்தளவுக்கு மோசமாக இருப்பார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவரை பார்த்து வந்து சிரிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ரோகிணி வந்து வர்றாங்க. ரோகிணி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன மனோஜ் இப்படி வந்து தூங்குற ஆஃபீஸில் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, நேற்று நீ தானே என்னை டான்ஸ் ஆட வச்ச, அதனால தான் எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ரோகிணி வந்துட்டு எல்லோரும் தான் டான்ஸ் ஆடினாங்க, எல்லோரும் ஒரே மாதிரியாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே ஒன்றால தான் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டைக்கட்டையாகவே பேசுகிறாரு மனோஜ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனோஜ் எனக்கு வந்து மசாஜ் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, இது வந்து கடை, இங்கெல்லாம் உட்காந்து மசாஜ் பண்ண முடியாது, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மசாஜ் பண்ணி விட்றேன் அப்படின்ற மாதிரி ரோகிணின்னு சொல்லிடுறாங்க. மனோஜும் சரின்னு சொல்லிடுறாரு. அவ்வளோதாங்க, கடையை வந்து அவ்வளோ நேரம் தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முத்து வந்து கார் எடுத்துகிட்டு மார்னிங் ஆகிடுச்சு, சவாரிக்கு வந்து கிளம்பிடுறாரு. கிளம்பினோடனே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து அந்த முத்து வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி வித்யா கிட்டே சொல்லிடுறாங்க. வித்யாவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிற இடத்துக்கெல்லாம் அவர் பின்னாடியே போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவர் முதல்ல எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தனாவுடைய வீட்டுக்கு தான். அப்போ இந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவங்க வந்து கண்டிப்பாக அமைதியாக இருந்திருக்க மாட்டாங்க. இத்தனை மாதங்கள் வந்து சேர்ந்த எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா மனசில் இருக்க எல்லாத்தையுமே வந்து விஜயா வந்து போட்டு உடைச்சிருவாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ரோகிணிக்கும் வேறு வழி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் அதாவது இந்த சிட்டிக்கிட்ட மாட்டிகிட்டு இருக்க பிரச்சனையாக இருக்கட்டும், பணம் பிரச்சனை, அதே மாதிரி பிஏ கிட்ட மாட்டிகிட்டு இருக்கிற பிளாக்மெயில் பிரச்சனை, அவங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும். இது எல்லாத்துக்குமே நடுவில் பார்த்திங்கன்னா ரோகிணியாவது வந்து ஒரு சில வேலைகள் எல்லாமே வீட்டில் வந்து செய்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டு வந்த ஃபேமிலி தான் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து எல்லா வேலையுமே தெரியுது. ஆனால் இங்கே வந்து தெரியல அப்படின்ற மாதிரி சீன் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்ருதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டேப்பே வந்து 2ஆக கழட்டிடுறாங்க. ரோகிணியை வந்து கீழே வந்து கூப்பிட்றாங்க, ரோகிணி ரோகிணின்னு. அவங்க வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஸ்ருதியை வந்து கவனிக்கவே இல்லை. ஸோ இப்படியாக்க பார்த்திங்கன்னா ஸ்ருதி வந்து எந்த விதமான வேலைகளுமே இந்த வீட்டில் செய்ய மாட்டாங்க அப்படின்றது வந்து நமக்கு நல்லாவே தெரிய வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வித்யாவும் நம்ம ரோஹிணியும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படியாவது முத்துவுடைய மொபைலில் இருக்கிற வீடியோ வந்து எடுத்துடணும் அப்படின்றதுல வந்து, அதாவது ஆரிய கூத்தா இருந்தாலும் காரியத்தில் கண்ணா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து அவ்வளோ தெளிவாக இருக்காங்க. எப்படியாவது பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு வந்து ரோஹிணி வந்துட்டாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா எப்படியாவது இந்த வீடியோ எடுத்து ஆகணும் அப்படின்ற சூழ்நிலைக்கும் வந்து ரோஹிணி வந்து தள்ளப்பட்டுட்டாங்க. அவங்களுக்கு வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது. திருடியாவது வந்து இந்த வீடியோ வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்ற நிலமையில், அதாவது அவங்ககிட்ட சிட்டிக்கிட்ட வந்து பலமாக மாட்டிக்கிட்டாங்க. இப்போ வந்து வீடியோ எடுத்து சிட்டிக்கிட்ட கொடுக்கல அப்படி இல்லை அவங்க வந்து வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணலை அப்படின்னு பார்த்திங்கன்னா சிட்டி வந்து ரோஹிணியை வந்து அந்தளவுக்கு பெருசாக பழி வாங்கிடுவான் திருப்பி. அதனால் பார்த்திங்கன்னா ரோஹிணிக்கு வந்து அவனை நினச்சி பயம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் இந்த டைம் யார் கண்டிப்பாக மாட்ட போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முத்துவன் மீனா, அதாவது சத்யா தான் மாட்ட போகிறான். சத்யா மாட்டினாலே யாருக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா முத்துவன் மீனாவுக்கு தான். இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்தால் அதில் வந்து ரோஹிணிக்கும் சந்தோஷம், அதே மாதிரி சிட்டிக்கும் வந்து சந்தோஷம். சிட்டிக்கு வந்து அவனை அடித்தவனா பழி வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி ரோஹிணிக்கும் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம புருஷனையும் நம்மளையும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்த ஒருத்தனுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக இந்த 2மே எங்கே கொண்டு போய் முடிய போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தப்பு பண்ணுறவங்களுக்கே பிரச்சனையாக தான் கொண்டு போய் முடிய போகுது. நம்ம முத்து வந்து ரொம்பவே பாவம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. வித்யா வந்து வழக்கம் போல் முத்துவோட கேபை வந்து புக் பண்ணிடுறாங்க. புக் பண்ணிவிட்டு நம்ம முத்து கூடவே காரில் வந்து போகிறாங்க. போய்கிட்டே பார்த்திங்கன்னா என்னை வந்து டெய்லி இந்த டைமுக்கு இந்த ஆஃபீஸில் பிக்கப் பண்ணிவிட்டு அங்கே கொண்டு போய் விட்டுடலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது
முத்தும் பார்த்தீங்கன்னா ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் எந்த டைமிங்க்கு எங்கே வரணும் அப்படின்றத சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக திரும்ப வந்து கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஆனால் எனக்கு ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ சார்ஜஸ் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிடுறாங்க. இது வந்து யாருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு தான். ஏன் அப்படின்னா ரோகிணி வந்து இருக்கிற இடத்துல என்னைய வந்து கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முடியாது. அதாவது கிருஷ்ண வந்து கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முடியாது. ஆனால் இப்போ தான் ரோகிணி வந்து அள்ளிட்டு போயிட்டீங்கல்ல, நானும் வருவேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு தான் தெரியல. ஸோ வித்யா வந்து எப்படியாவது ஃபாலோ பண்ணி முத்துவுடைய மொபைல் எடுக்கணும். அவங்க ஒரு பக்கம் துடிச்சிட்ருக்காங்க. அதாவது முத்து வந்து எந்த கடையில் ஃபோனை வந்து சர்வீஸ் கொடுத்துருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் கூட நம்ம வந்து அந்த கடைக்காரர்கிட்ட எப்படியாவது காசு கொடுத்து அந்த ஃபோனில் இருக்க வீடியோ மட்டும் எடுத்துடலாம் அப்படின்ற அளவுக்கு கூட பார்த்திங்கன்னா ரோஹிணி வந்து விசாரிச்சிடுறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அந்த ஃபோன்லேருந்து இந்த வீடியோ மட்டும் எடுத்து வெளியில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முத்து அண்ட் மீனாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஸோ அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.